வெல்கம் டு நாமக்கல் அசோசியேஷன் பேசுகிறேங்க. இப்போ நான் எங்கே இருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் தாங்க இருக்கிறேன். கல்கட்டா காட்டா பார்க்கிங்கில் இருக்குதுங்க. பார்த்துங்க எத்தனை வண்டி நிற்கிதுன்னு பாருங்கள். இதாங்க கல்கத்தா காட்டா பார்க்கிங்கு. இங்கே தான் இங்கே ஏன் நிற்பாடுன்னு நீங்கள் கேட்பீங்க. எல்லா பார்க்கிங் இருக்குது, ஏன் கல்கத்தா காட்டா பார்க்கிங் ஒன்று போய் நிற்பாடுன்னு கேட்பீங்க. கல்கட்டா காட்டா பார்க்கிங் தான் ஃபேமஸ்ஸு. இங்கே தான் தமிழ்நாட்டு வண்டிகை ஏகப்பட்ட வண்டிகை நிற்கு. அதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியோடு இருக்குது வண்டி. மொத்தம் 5 செக்யூரிட்டி இருப்பாங்க. 5 செக்யூரிட்டி இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி கேமரா தான். நம்ம தமிழ்நாட்டு வண்டிகை எல்லா வண்டியும் இங்கே தான் வந்து நிற்கு. பார்த்துக்குங்க, ஃபுல்லாக தமிழ்நாட்டு வண்டியாக தான் நிற்கு. அதனால தான் இங்கே வந்து நிப்பாட்டியிருக்கிறேன். இப்போ தான் இறக்கிட்டு வந்தேனுங்க. கல்கத்தா அவுராவில் போய் இறக்கிட்டு வந்தேன். அவுரானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா அவுரா பிரிட்ஜ் ஞாபகம் வரும். ஆமாங்க, உண்மையாக தான் அவுரா பிரிட்ஜு கிட்ட தான் போய் இறக்கிட்டு வந்தேன். அங்கே போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா முடியல. ஏன்னா அன்டைமில் போய் இறக்கினேன், வீடியோ எடுக்க முடியல. சரி இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டேன். இப்போ ரிட்டன் லோடு எங்கே ஏற்ற போகிறேன்னு நீங்கள் கேட்பீங்க. ரிட்டன் லோடு வந்து யூபி லக்னோக்கு ஏற்றலான்னு ஐடியாவில் இருக்கணுங்க. மேலே யூபி போனால் வீடியோ போடலாம். யூபி எம்பி அந்த லைன் தான் ஏற்றலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஆஃபீஸ்காரன் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கிறான். பார்ப்போம், அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. கன்ஃபார்மாக யூபி தான் ஏற்றோன்ட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா யூபி போனோம்னா அங்கேருந்து ரிட்டன் வாடகை நல்ல வாடகையாக கிடைக்கும். கீழே கோவா, ஹைதராபாத், நாக்பூர் இந்த சைடு இப்படி வந்துடலாம். நான் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.